ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட நம்பிக்கையை பற்றின ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணிக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப். இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் வித் ஆஃபரோட. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாங்களாம். அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம். அவங்க சீடர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை போதிக்கிறதா அந்த குருவோட பணி. அதில் ஒரே ஒரு சீடர் மட்டும் ரொம்பவே குரு மேலே பாசமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்கிறது, சாப்பாடு ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு துணி துவைக்கிறது, அப்படி எல்லாமே அவங்களுக்கு விழுந்து 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 பார்ப்பாங்களாம். ஆனால் அந்த சீடன் படிக்கிறதுல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது கிடையாதாம். அவ்வளோ அந்த குரு மேலே பக்தியும் பாசமும் அவருக்கு. குரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது இதில் இவங்க துணியெல்லாம் துவைச்சி ஆற்றை கடந்து போய் போட்டுட்டு காய போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க வீடு வீடாக போய் உணவு சேகரிப்பாங்க. அப்படியெல்லாம் போகிறதுக்கு ஒரு ஆற்றை கடந்து தான் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க போய் ஆற்றை கடந்து போய் தன்னோட குருவுக்கு தேவையான உணவு, உடை அப்படி எல்லாமே சேகரிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் படுத்த பிறகு குரு பக்கத்தில் இருந்து குரு தூங்கிட்டாங்களான்னு பார்த்தா அந்த அளவுக்கு அந்த சீடன் அந்த குரு மேலே ரொம்பவே பாசமாக இருந்தாங்களாம். எல்லாரும் சிரிச்சாப்போ அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லையும். படிக்கிறதுல கவனம் செலுத்தமாக இருக்க, குருவுக்கு பணிவிடை செய்கிறதுல தான் இவன் ரொம்பவே ஆர்வம் காட்டுதான் அப்படின்னு சொல்லி எல்லா மற்ற சக நண்பர்கள் அவரை கேலி செஞ்சப்பவும் அதை பற்றி அவர் எந்த கவலையுமே படாமல் தனக்கு குரு மேலே இருந்த பக்தியின் காரணமாக குருவுக்கு பணிவிடை செய்கிறதுலையே தன்னோட முழு ஆத்மார்த்தமாக பணிகளை செய்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இப்படி ஆற்றை கடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு சேகரிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர மழை. ஆற்றை கடக்க முடியாத அளவுக்கு பாலமெல்லாம் முங்கி போயிடுச்சு. அச்சச்சோ, குரு நம்மளை தேடுவாங்களே, குருவுக்கு நம்ம சேவை செய்யணுமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு குரு மேலே உள்ள நம்பிக்கையில் குருவை மனசார நினச்சிட்டு ஆற்று மேலே காலை வச்சாங்களாம். தண்ணி மேலே அவங்களோட ஒவ்வொரு பாதம் வைக்கும்போதும் அதில் ஒரு தாமரைப்பூ மலர்ந்து அந்த தண்ணி கூட அவங்களோட காலில் ஒட்டாத அளவுக்கு அந்த ஆற்றை கடந்து அவங்க வந்துட்டாங்க. மற்ற சீடர்கள்லாம் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே எப்படி இது சாத்தியம்? இது உண்மையிலேயே சாத்தியம்தான். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை, நம்மளோட குரு நம்மளை எப்பவும் காப்பாற்றுவாங்க, நம்மளை என்றைக்கும் கைவிட மாட்டாங்கங்கிற நம்பிக்கை அவங்கள அந்த ஆற்றை கடந்து வர வச்சிச்சு. இது நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதை இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்லலான்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த கதையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி வேறு இன்னொரு அழகான கதையோடையோ இல்லைனா இன்னொரு அழகான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டும்தான் வரும். உண்மைதான் இல்லையா? அவங்க அதை கடந்தாங்க. அந்த சீடன் அந்த வெற்றி அவரோட நம்பிக்கையில் தான் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம், எல்லா விஷயங்களையும் நம்ம அடையிறதுக்கு. நன்றி உங்கள் எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த காணொலியை கண்டதுக்கு. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல தலைப்பில் எனக்கு பிடிச்ச இன்னொரு அழகான கதைகள்லையோ கவிதைகள்லையோ இல்லைன்னா வேறு ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன்.